அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அற்புதமான சுவையில் 7 நாளைக்கும் 7 விதமான துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இதன் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய், இதோட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தக்காளியை ஒரு 80% நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயம், இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வேக வச்ச கொள்ளை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போது கொள்ளு துவையல் சூப்பராக குயிக்காக செய்து முடித்தாச்சு. இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். அடுத்து புளி துவையலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதோட 3 வரமிளகாய் சேர்த்துடலாம். இதோட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது போல் புளியை நல்லா உதிர்த்து வதக்கிக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காரசாரமான புளி துவையல் 3 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்றப்போ இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இந்த காரசாரமான புளி துவையல் கூட ராகி கூழ், கம்மங்கூழ் வச்சு சாப்பிட்றப்போ இதன் சுவை ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். அடுத்து புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகாய், இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று போல் நல்லா லைட்டாக சிவக்க வச்சுக்கோங்க. பருப்பு லைட்டாக சிவந்த உடனே இதோட தேங்காவை சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் வறுத்துடலாம். தேங்காவை வறுத்து சேர்க்கறதால சட்னி அதிக நேரம் கெடாமல் இருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா சிவந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் புதினாவை சேர்த்துடலாம். புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது புதினா நல்லா வதங்கி வந்துடுச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பருப்பு, வரமிளகாவை அரைச்சிடலாம். இதை லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோட புதினா, தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்து லைட்டாக 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதை லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், புதினா துவையல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த புதினா துவையல் கூட கல் தோசை வச்சு சாப்பிட்றப்போ இதன் சுவை ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். அடுத்து ஒரு வித்தியாசமான சுவையில் பூண்டு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 10 வரமிளகாய் சேர்த்துடலாம். இது கூட கலருக்காக 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. இப்போது வரமிளகாய் வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இதுக்கு பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன சைஸ் பூண்டு கூட எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு 25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கு நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு இது எடுத்துக்கோங்க. இது போல் சின்னதாக பிச்சு போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது போல் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வரமிளகாவை சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், வரமிளகாவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டை சேர்த்துடலாம். இதோட பச்சை பிள்ளைவை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் இருக்கிற பூண்டோட வரமிளகாவோட காரல் தன்மை போகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவை அதிகமாக தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகும். பாருங்கள், பூண்டு துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது ஒரு வித்தியாசமான சுவையில்
பூண்டு துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த துவையல் கூட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். இதன் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்து நாம் துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் லைட்டாக சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் 12 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் ஒரு 80% அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தக்காளியை ஒரு 80% அளவுக்கு நல்லா குறைய வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பருப்பையும் வரமிளகாவையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வதக்கி வச்ச பொருளை இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு துவையல் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பருப்பு துவையல் கூட சாதத்தை கலந்து சாப்பிட்றப்போ இதன் சுவை மிகவும் அற்புதமாக இருக்கும். பருப்பு துவையல் கூட இட்லி, தோசையை வச்சு சாப்பிட்லாம். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். அடுத்து தக்காளி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 50 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவாக சேர்த்துருக்கேன், தேவைப்பட்ட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி 80% நல்லா குலைவாக வெந்து வந்துடுச்சு. இதை மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை மிக்சியில் சேர்த்து அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் இது போல் செய்து பாருங்கள். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க.
இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தக்காளி துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு, தக்காளி சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா பழுத்து இருந்ததால் இதில் நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது தக்காளி துவையல் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. இது கூட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாவற்றுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதன் சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது போல் ராகி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும். அடுத்து கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் நாட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதில் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது போல் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி முழுசாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்து இருக்கிறதால முழுசாக சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்தா இதில் இருக்கிற எசன்ஸு சிந்தி விடும். இது போல் வதக்கி சேர்த்து பாருங்கள், சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். தக்காளி உள்பக்கம் நல்லா வேகட்டும், 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே எண்ணெயில் க்ளீன் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போது மல்லி இலை வதங்கி வந்துடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து கடாய் க்ளீன் பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிதமான சூட்டில் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு லைட்டாக சிவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காவை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 4 வரமிளகாய் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 4-5 கருவேப்பிலை இலையை சேர்த்துடலாம். இது போல் மிதமான சூட்டில் பருப்பு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா சூப்பராக சிவந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பருப்பு, தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க.
பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து வணக்கி வச்ச மல்லி இலையை 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சுற்று விட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வணக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து 2 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது கொத்தமல்லி துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கொத்தமல்லி துவையல் கூட இது போல் முருகலாக பணியாரம் செஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா இதன் சுவை ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். இந்த கொத்தமல்லி துவையல் கூட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாவற்றுக்கும் வச்சு சாப்பிடலாம். இதன் சுவை ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இப்போது 7 நாளைக்கும் 7 விதமான துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.